ஓவியா 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக முந்தியே தொடங்கி இருக்கிறது. திமுகவுக்கு முன்னதாக அதிமுகவின் சார்பாக விருப்ப மனுக்கள் பெறப்படும் தேதிகள் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்குமே, புதுவை யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட 3 பகுதியினருக்கும் வரும் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் என்றும், 23ஆம் தேதிக்குள் போட்டியிட விரும்புவோர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை 23ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 234 தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 8 நாட்கள் அவர்களுக்கு போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டணியே இன்னும் முடிவாகாத சூழ்நிலையில் விருப்ப மனுக்களை பெறும் பணியில் அமமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது அதிமுகவும் விருப்ப மனுக்களை பெறும் தேதிகளை அறிவித்திருக்கிறது. இந்த விருப்ப மனுக்களை பெறுவோர் அந்தந்த தொகுதிகளில் அவருடைய வாக்காளர் பட்டியல் விவரங்கள் மற்றும் அவர் போட்டியிட விரும்பும் தொகுதி ஆகியவற்றுடன் அந்தந்த தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்களை மாவட்ட செயலாளர்கள் ஒப்புதலுடன் அவர்கள் அந்த விருப்ப மனுக்களை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மிக முக்கியமான இந்த அறிவிப்பில் அதிமுக சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழகம் மற்றும் புதுவை, கேரளா ஆகிய 3 பகுதிகளிலும் அங்குள்ள தொகுதிகளுக்கு போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் தங்களது விருப்ப மனுக்களை 23ஆம் தேதிக்குள், 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் டிசம்பர் 10 முதல் 15ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெறுகிறது. இதே போல எந்த கூட்டணியிலும் இல்லாத அமமுகவின் டிடிவி தினகரன் கட்சி டிசம்பர் 18 முதல் ஜனவரி 3 வரை அவர்கள் விருப்ப மனுக்களை பெறுகிறார்கள். இதைத் தொடர்ந்து அதிமுகவும் இன்று அறிவித்திருக்கிறது. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் இன்று வரும் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த விருப்ப மனுக்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும், முதல் நாளான 15ஆம் தேதி மட்டும் நண்பகல் 12 மணி முதல் அந்த படிவங்களில் பெறப்பட்டுள்ள கேள்விகள், விவரங்கள் ஆகியவற்றை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் வழங்கலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களுக்கான விருப்ப மனுக்கள் வரும் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பெறப்படும் என